அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. செல்வி பாக்கியா கிட்ட கேக்குறாங்க, அக்கா என்னக்கா நம்ம ஒவ்வொரு கடையா ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கோம், இந்த ஆள் என்னடா பொம்பளைங்களை நம்பி ரெஸ்டாரண்டே கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்றாரு. இவருக்கு கல்யாணம் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பா அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் எதுவுமே செய்ய விட மாட்டாருக்கா, அந்த அளவுக்கு மோசமா இருக்காரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வராங்க. வந்து ஒரு ஜூஸ் ஷாப்ல வந்து ஜூஸ் குடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. செல்வி இதோட முடியல, நான் மொத்தம் 7 கடை பார்த்திருக்கேன், 7 நாள்ல தானே பார்த்திருக்கோம், மீதி இருக்கிற கடையும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பாக்குறாங்க. ஒரு சின்ன இடத்தை பார்த்திருக்காங்க நம்ம பாக்கியா. அதுவும் அந்த இடம் பார்க்கவே உண்மையிலே முகம் சுளிக்கிற விதமா தான் இருக்கு. குட்டி ரூம் பெயிண்டிங் பண்ணாம அங்க கண்டது போனதுல இருக்கிறத பார்த்து செல்வி வந்து, அக்கா கண்டிப்பா இந்த இடம் தான் பார்த்தாகணுமா, இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வி ஒரு பக்கம் சொல்றாங்க. ஆனா பாக்கியா என்ன பண்ணானா, இல்ல செல்வி எதுவுமே இல்லாம இருக்கிறத விட இந்த ரெஸ்டாரண்ட்டை வச்சு நம்ம ரன் பண்ணலாம், நம்ம இதுக்காக கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம தரமான சாப்பாடு தான் கொடுக்குறோம், கண்டிப்பா அதுக்காக நம்ம கிட்ட கஸ்டமர்ஸ் வரதா செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்காக 1 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் 15 ரூபாய் வாடகை அப்படின்னு சொல்லிட்டு இடத்தோட ஓனர் வந்து பேசுறாங்க. பாக்கியா வந்து டோக்கன் அட்வான்ஸ்ல கொடுத்துட்டு வராங்க. கொடுத்துட்டு வரும்போது நம்ம செல்வி கிட்ட வந்து சொல்றாங்க, இது மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் நம்ம ரன் பண்ணணும்னு நினைக்கல, எவ்வளவு வேகமா உயர்ந்தமோ அதை விட அடி பாதாளத்துல நம்ம தள்ளி விட்டுட்டாங்க, மேல ஏறி வர்றதுக்கு ஒரு துருப்பா தான் இந்த இடமே கிடைச்சிருக்கு, இதை வச்சுதான் நம்ம மேல ஏறி வரணும், இதுவும் வேண்டான்னு விட்டுட்டோம்னா நம்மளால மேல எந்திரிச்சு வரவே முடியாது செல்வி, அதனாலதான் இந்த வேலையை பாக்குறேன், சரி நாளைக்கு வா மீதி அமௌண்ட் எல்லாம் பே பண்ணிட்டு நம்ம ரெஸ்டாரண்ட் தொடங்குறதுக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வியை வீட்டுல டிராப் பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம பாக்கியா வீட்டுக்கு போயிட்டு நம்ம வீட்டுல ஈஸ்வரி வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. பாக்கியாவை பார்த்தமே, என்னாச்சு பாக்கியா, என்ன நீ திருப்பதி போயிருந்தே இல்ல திருவண்ணாமலை போயிருந்தியா, ஏன் நீ வர இவ்வளோ நேரம் ஆயிருக்கு, எங்க போயிருந்த, எந்த கோயிலுக்கு போயிருந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பாக்கியா வந்து, நான் கோயிலுக்குலாம் போறேன்னு சொல்லவே இல்லையா அத்தை அப்படின்னு சொல்றாங்க. கோபி தான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி கேட்க, அவருக்கு எப்படி தெரியும் நான் போறது, நான் வந்து ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருந்தா அந்த விஷயம் என்னங்கிறத சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற எல்லாருமே கூப்பிடுறாங்க. செல்லியன், எழில், அமிர்தா, ஜெனின் எல்லாரும் வராங்க. எல்லாரும் வெளியே வந்ததுமே, நான் வந்து புதுசா ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன், அதுக்காக டோக்கன் அட்வான்ஸும் பே பண்ணிட்டு ஒரு அட்வான்ஸ் 15,000 1 lakh எல்லாமே பே பண்ணிட்டோம்னா நான் ரெஸ்டாரண்ட் வந்து தொடர்ந்து ரன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படிங்கறது வீடியோ எடுத்துட்டு வந்து நம்ம எழில் கிட்ட காட்டுறாங்க. எழில் வந்து அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க, என்னடா இது அம்மா இப்படிப்பட்ட ஒரு இடத்தை பார்த்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில், அமிர்தா, ஜெனி, செல்லியன் எல்லாருமே பாக்குறாங்க. கூடவே நம்ம ஈஸ்வரியை பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பாக்குறாங்க. என்ன பாக்கியா எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சின்னதோ பெருசோ நீங்க எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, நீ வந்து எங்கேயுமே போக வேண்டாம், வீட்டுல சந்தோஷமா இரு, அதுதான் உன் பசங்க பாத்துக்கிறேன்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க. அதே போலதான் நம்ம எழில், செல்லியன் 2 பேருமே திரும்பவும் சொல்றாங்க. ஒரு பக்கம் நம்ம எழில் என்ன பண்றா, அம்மா நான் உங்களை பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண வேணாம்னு சொல்லல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு நல்ல ரெஸ்டாரண்டா பார்த்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அதுக்கான அமௌண்ட் நான் கொடுக்குறேமா அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்றாங்க. ஆனா யாரோட உதவியுமே நம்ம பாக்கியா வந்து எதிர்பார்க்கல, அதனால உங்களுக்கு தேவைப்படும் நீங்க பணத்தை சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து சொல்லிடுறாங்க. உடனே எழில் வந்து, சரிமா நீங்க ஸ்டார்ட் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஆனா இந்த ரெஸ்டாரண்ட் வேணாமா, வேற ஏதாச்சும் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா வந்து, யார் என்ன சொன்னாலும் சரி நான் கண்டிப்பா இந்த ரெஸ்டாரண்ட்டை ரன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து என்ன பண்றாங்கன்னா வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பதில சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு அடுத்து என்ன பண்றாங்கன்னா செல்வியை கூட்டிட்டு போய் மீதி இருக்கிற அட்வான்ஸையும் ரெண்டையும் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தோட ஓனரை மீட் பண்ணி மீதி இருக்கிற 90,000 இந்த மந்த்துக்கான அட்வான்ஸ் பே பண்றாங்க. பே பண்ணிட்டு ஒரு பெரிய மன நிம்மதியோட இருக்காங்க நம்ம பாக்கியா. நமக்குன்னு சொந்தமா ஒரு இடம் கிடைச்சிருக்கு, இந்த இடத்தை வச்சு நம்ம பிசினஸ்ல மேல ஏறி வந்தே ஆகணும், நம்மள தரமட்டமா ஆகணும்னு நினைச்சவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கான விதமாவும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா யோசிச்சு பக்காவா எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இவங்களோட இந்த முயற்சியில சக்சஸ்ஃபுல்லா வந்தா ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.